சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. துரைமுருகனின் பொதுச் செயலாளர் பதவியை பறித்த உதயநிதி. திமுக தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர், பொருளாளர் பொறுப்புகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள். இதில் கருணாநிதி திமுக தலைவராகவும் பேராசிரியர் அன்பழகன் பொதுச் செயலாளராகவும் இருந்த காலகட்டத்தில் கருணாநிதியின் வாரிசுகள் திமுகவில் அடுத்தடுத்து பொறுப்புகளுக்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை. குறிப்பாக திமுக தலைவராக இருந்த கருணாநிதியின் மகன் மு.க.ஸ்டாலின் அடுத்தடுத்து திமுகவில் முக்கிய பொறுப்புகள் வகிக்க அப்போது பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் மு.க.ஸ்டாலின் அரசியலுக்கு உற்சாகம் கொடுக்கும் வகையில் நடந்து கொண்டாரே தவிர தடையாக இல்லை. அந்த நேரத்தில் தலைவராக இருந்த கருணாநிதி அவருடைய வாரிசை அரசியலுக்கு கொண்டு வந்தார் என்பதற்காக போட்டியே தன்னுடைய வாரிசையும் அரசியலுக்கு கொண்டு வருவேன் என அப்போது தலைவராக இருந்த கருணாநிதியிடம் முரண்பட்டு அன்பழகன் நிற்கவில்லை. ஆனால் தற்போது துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வருவதற்கு மிக பெரும் அளவில் தடையாக இருக்கிறார் துரைமுருகன். ஒரு வகையாக துரைமுருகனை சமாதானம் செய்து தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் வாரிசான உதயநிதியை அரசியலுக்கு கொண்டு வருவது போன்று தன்னுடைய வாரிசான கதிர் ஆனந்துக்கு அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என முதல் குடும்பத்துக்கு போட்டியாகவே அரசியல் காய்களை துரைமுருகன் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சமீபத்தில் மதுரையில் திமுக பொதுக்குழு கூடியது. அதில் இளைஞரணி செயலாளராக இருக்கும் உதயநிதி துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அதற்கு மூத்த தலைவர்கள் மத்தியில் குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன் தரப்பில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியதாகவும் அதனால் உதயநிதிக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் துரைமுருகன் நடவடிக்கைகள் முதல் குடும்பத்துக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் 86 வயதாகும் துரைமுருகன் வயதை காரணம் காட்டி ஓரம் கட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கு முதல் குடும்பம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். ஏற்கனவே செல்வம் செய்யும் கனிம வளத்துறையை பிடுங்கி சட்டத்துறையை கொடுத்து அமைச்சரவையில் டம்மியாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்காரு துரைமுருகன். மேலும் துரைமுருகனை டம்மி செய்யும் நோக்கில் அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை பறிக்க திமுக முடிவு செஞ்சிருக்கான். அந்த வகையில் தற்போது பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகன் அவருடைய பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகு கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக ராஜினாமா கடிதத்தை தலைமையிடம் கொடுக்க வேண்டும் என்றும் துரைமுருகனிடம் முதல் குடும்ப தரப்பிலிருந்து வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் துரைமுருகன் வகித்து வரும் பொதுச் செயலாளர் பதவி அடுத்து அமைச்சர் ஏவா வேலு அல்லது திமுக எம்பி டி.ஆர். பாலு ஆகிய இருவரில் ஒருவருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. மேலும் அப்படி பொதுச் செயலாளர் மாற்றத்தின் போது தற்போது இளைஞரணி செயலாளராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது.